வணக்கம். ஸோ ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். எந்த ஒரு எக்ஸாமுக்கும் வந்து ஒரு ஜிகே ஒரு ஜென்ரல் நாலேஜோடு இருக்கிற பாயிண்ட்ஸ். நீங்கள் ஆர்பிஐ பற்றி எந்த ஒரு எக்ஸாமோட சிலபஸில் நீங்கள் படிக்கணும்னாலும் ஆர்பிஐயோட இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. யார் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் வந்து பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் அர்பன் ஏரியாஸில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அர்பன்னா சிட்டி சைட்ஸ். இப்போ வந்து ரூரல் அர்பன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரூரல் அர்பன் செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து சிட்டியில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் தான் அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 1926 படி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து லாஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த லாஸ் படி இந்த அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி, சூப்பர்வைசரி அண்ட் டெவலப்மெண்டல் ஆஃப் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இந்த 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி, சூப்பர்வைசரி அண்ட் டெவலப்மெண்டல். இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதோட ரீஜனல் ஆஃபீஸ், ஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜனல் ஆஃபீஸ் மூலியமாக வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அந்த அர்பன் பேங்க் டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லக்கூடிய ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அர்பன் பேங்க்ஸ், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அவங்கவுங்க ரீஜனல் ஆஃபீஸ் மூலியமாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா லைசன்சிங் ஆஃப் நியூ பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். அதாவது புதிய அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் உண்டாச்சுன்னா அதோட லைசன்ஸு, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது வந்து நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான லைசன்ஸு, அதேமாதிரி பிரான்ச் லைசன்சிங்கு, அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் உங்களுக்கு தெரியும். பேங்கிங் ரெகுலேஷன் 1949 அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது அஸ் அப்ளிகபிள் டு த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டில் மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் வந்து செல்லுபடியாகும். அப்படி சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஷேர் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 11 த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அஸ் அப்ளிகபிள் டு த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ செக்ஷன் 11 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மினிமம் ஷேர் கேபிட்டல் ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆரும் சொல்லியிருக்காங்க. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னா உங்களுக்கு தெரியும். சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்னன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸை இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐயில் வந்து டெபாசிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்எல்ஆர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது சிஆர்ஆர்ன்றது லிக்விடிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது, எஸ்எல்ஆர்ன்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். இதெல்லாம் வந்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்லேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜை வந்து எடுத்து வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து ஆர்பிஐ தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சிஎல்ஆர் எஸ்எல்ஆர் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் இருக்குது. ஸோ அது வந்து 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே அந்த கார்ப்பரேட் சொசைட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கார்ப்பரேட் சொசைட்டிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து இங்கே வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் வந்து மென்ஷன் ஆகும். ஸோ இதில் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஷெட்யூல்டு பேங்க், செகண்ட் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஒரு ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அந்த ஷெட்யூலில் இருக்கிற அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது பிரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கூட ஒரு ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 42 ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எப்படி வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் ஒரு டெய்லி மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து செக்ஷன் 42 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 18 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது நான் ஷெட்யூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா டு என்ஷூர் தட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் அவங்களோட பேங்க் கான்டாக்ட்டு அதேமாதிரி கஸ்டமர் கான்டாக்ட்டு, அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி பண்ணுறாங்களா, ஏதாவது தப்பு நடக்குதா, அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதா, அதே மாதிரி அவங்களோட அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமே வந்து அசைன் பண்ண ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கா, அதாவது ஆர்பிஐ வந்து அசைன் பண்ணியிருப்பாங்களா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கைட்லைன்ஸில் அசைன் பண்ணியிருப்பாங்க, இது கீழே தான் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் செயல்படணும். ஸோ வந்து அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே அப்படி இருக்கா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வந்து செயல்படுறாங்களா, பேங்க் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதேமாதிரி அவங்க வந்து ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து போகணும். ஃப்ரீக்வன்சி வந்து 1 to 2 இயர்ஸில் ஃப்ரீக்வன்சியில் போகணும். அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷனும் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேங்க், ஒருவேளை அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி போகலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேங்க் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி போவாங்க. ஸோ அடுத்து அதே தான் சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து டெபாசிட்டர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கீழே தான் செயல்படுறாங்களா, அதேமாதிரி ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கா, அதேமாதிரி சால்வன்சி ரிஸ்க் இருக்கா, பேங்க் வந்து லைபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிடுச்சா அசட்ஸை விட, அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஆர்பிஐயோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் கீழே இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. அது என்னென்னா ஆஃப் சைட் சர்வேலன்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அதாவது 100 கோடி அல்லது அதுக்கு மேலே இருக்கிற அதுக்கு மேலே டெபாசிட் வச்சுருக்கிற 100 கோடி இல்லைன்னா அதுக்கு மேலே டெபாசிட் பேஸ் வச்சுருக்கிற ஷெட்யூல்டு பேங்க்ஸும் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸுக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஆஃப் சைட் சர்வேலன்ஸ்க்கு வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஆஃப் சைட் சர்வேலன்ஸ்னால் ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவலி ரிட்டர்ன்ஸ், குவார்ட்டர்லி பேசிஸாகவும் வந்து இந்த சர்வேலன்ஸ் நடக்குது, ஆனுவலி பேசிஸாகவும் இந்த சர்வேலன்ஸ் நடக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு, வெறும் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸு, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸு, சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதாது. ஸோ டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸும் ஏதாவது இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பேங்க்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து யாருக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா டைனி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸு, டைனி இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கிரெடிட் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கிரெடிட் சப்போர்ட் கொடுக்குறப்ப ஆர்பிஐ வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டர் த செக்ஷன் 17 ஆஃப் இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 படி வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ரீஃபினான்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஃபைல் பண்ணுறீங்க. வேரியபிள் ரேட்னா ஃபிக்ஸ்டு ரேட் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் படி. ஸோ வேரியபிள் ரேட் 2 இருக்குது தெரியுமில்ல, வேரியபிள் ரேட் ஃபிக்ஸ்டு ரேட் 2 இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து வேரியபிள் ரேட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் பீரியடு. அவர் வந்து 5 இயர்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காரு. 5 இயர்ஸாக எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காரு. எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம கேட்கும்போது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து லோனை வந்து செட்டில் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம். ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டினா அவரோட வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவரோட லோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினான்ஸ் அவரோட லோனை வந்து அதாவது புதுசாக மறுபடியும் வந்து கொண்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாற்றுறது. அப்படி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாற்றும் போது என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு குறைய கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவரோட லாபம் அவருக்கு வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா சந்தோஷப்படுவார். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே வந்து நடக்கும். அதே மாதிரி அடுத்து அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லோனை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு சர்டன் ரீசனுக்காக வேண்டி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர் யாராவது வந்து பெர்ஃபெக்ட் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து ரீஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க வந்து அவைல் பண்ணலாம்.
ஸோ அவங்களும் யூஸ்வலாக வந்து பேங்க் ரேட்டை வச்சு தான் வந்து அவங்களும் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ட்ரைனிங் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட ட்ரைனிங், ஸோ டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ்னால் எல்லாமே தான் வரும். அவங்களோட எம்ப்ளாயீஸோட ட்ரைனிங்கும் அவங்களோட எம்ப்ளாயீஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே தான் வரும். ஸோ அவங்களோட எம்ப்ளாயீஸோட டெவலப்மெண்ட் மிடில், டாப் மேனேஜ்மெண்ட்டு, லோ மேனேஜ்மெண்ட்டு எல்லா எம்ப்ளாயீஸோட வந்து ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆஃப் பேங்கிங், பூனேயில் இருக்க காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேங்கிங்கில் வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய தகவலோட இன்னும் நிறைய வீடியோகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.